ஆர்ஜேடி ஆஃபீஸில் மட்டும் இது நடக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. சில கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வாங்கின சர்டிஃபிகேட்டை வந்து ஃபுல்லாகவே போன 2019 வாங்கினது ஃபுல்லாகவே செக் பண்ணியிருந்ததுனால அதுக்கான காப்பியும் அந்த ஒரிஜினல் காப்பியும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளதில் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாஃப் அப்ரூவலையோ இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டரையோ அதில் ஆட் பண்ணி அதோட சேர்த்து இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் நீங்கள் எந்த உரிய பாடப்பிரிவுகளுக்கு அனுபவ சான்றிதழ் கேட்டிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு இதில் அடிஷ்னல் கொடுப்பாங்க. அது மாதிரி அனுபவ சான்றிதழ் அடித்தல் திருத்தத்துக்கு பெரும்பாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் டைப் பண்ணியே கொடுத்துட்றது பெட்டர். ஏன்னா நீங்கள் அடித்தல் திருத்தல் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இது ஜாஸ்தி. அது மாதிரி வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்களோ சைன் பண்ணுறவங்களோ ஈஸி. அதுக்கப்புறம் வந்து அனுபவ சான்றிதழுக்கு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கு கொடுக்க வேண்டியது 3 காப்பி மட்டும்தான். அதுக்கு மேலே காப்பீஸ் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி வந்து 3 பிரதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிரதியில் சைன் பண்ணிட்டு 1 காப்பியை அவங்க வச்சுக்குவாங்க, 2 காப்பியை நம்ம கொடுத்துருவாங்க. அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவ விரிவாளர்கள் பார்த்திங்கன்னா அக்யூண்டன்சி இசிஎஸ் நகல் முதல்வர் கையொப்பத்தோட அந்த ஆனெக்சர் 4ல் உள்ள ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வச்சு ஒட்டி அதன் மேலே பிரின்சிபல் சைன் பண்ணணுங்கிறது ஆக்சுவலாக இதை கொடுத்துருவாங்க. அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ உதவி பேராசிரியர் பணியிட சான்றிதழ் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது வருகை பதிவேடு, சேலரி அக்யூட்டன்சி, இசிஎஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி சேலரி அக்யூட்டன்சி, இசிஎஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே இதுலேருந்து ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரீசன்ட் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைய வழி வகுப்புகள் நடைபெற்ற கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணியாளர்களும் தனித்தனியாக எந்த மாதத்தின் முதல் எந்த மாதம் வரை வகுப்படுத்தினர் என அரசு கல்லூரி முதல்வரும் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளுக்கு கல்லூரி செயலர் மற்றும் உதவி முதல்வர் அவர்களும் சான்றொழுக்கம் கொடுக்கணும். கவர்மெண்ட் காலேஜுக்கு பிரின்சிபல் கொடுத்தா போதும். ப்ரைவேட் காலேஜஸ்க்கு பார்த்திங்கன்னா செக்ரட்டரியும் பிரின்சிபலும் சேர்த்து சைன் போடுற மாதிரி இருக்குமா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முழு மாதம் ஊதியம் வழங்காமல் நாள் கணக்கில் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டால் ஊதியம் வழங்காத நாட்களில் ஊதியம் இல்லா விடுப்பாக கருத வேண்டும். உங்களுக்கு லாஸாக பேயாக தான் அதை சொல்லியிருக்காங்களே தவிர, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணி நாடுகளுக்கு ஒரு மாதத்தில் ஊதியம் வழங்கப்பட்ட நாட்களுக்கு மட்டுமே ஆசிரியர் பணி அனுபவ சான்றிதழ் குறிப்பிடப்பட வேண்டும். ரொம்ப நாளாக அதை பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது, இப்படியே இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 4/10/2019 பார்த்திங்கன்னா மண்டல பணி அனுபவ சான்றிதழ் பெற்றிருந்தால் அச்சான்றிதழின் அசல் படிவத்தினை இணைத்து அணிக்க வேண்டும். ஒரிஜினல் ஏற்கனவே வாங்கினா ஒரிஜினல் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி. சரிங்களா? ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருக்கும், அதை நீங்கள் இதோட ஆட் பண்ணி வச்சிங்கன்னா இது உங்களுக்கு இப்போ கொடுக்குறதுல கொஞ்சம் ஈஸி பண்ணும். ஸோ இப்போ பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்து அரசு கல்லூரியாக மாற்றம் செய்யப்பட்ட அரசாணை வெளியிட்டப்பட்ட நாளிலேருந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மறுநாள்லேருந்து தான் நீங்கள் அரசு கல்லூரியில் பணி அனுபவ சான்றிதழ் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா